வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனலை இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 1500 ரூபாய்க்கு ஒரு சதுரடிக்கு வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது பாசிபிளாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள் தான். அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொதுவாக நம்ம எல்லாருமே தனித்தனியாக ஆளுக்கு ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். அப்படி எல்லாருமே நம்ம ஒரு இன்ஜினியர்கிட்டையோ ஒரு மேஸ்திரிட்டையோ கொடுத்து கடைசி வரைக்கும் எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ப்ராப்பராக நம்ம சந்தோஷமான முறையில் கட்டி முடிக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் ஒரு சில சூழ்நிலை காரணமாக பில்டிங் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் சின்ன சின்ன விஷயங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதை நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். நீங்களும் பக்கத்தில் நிறைய பேர் சொல்கிறத காது கொடுத்து கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு புதுசாக ஒரு நடைமுறையை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ நம்ம பில்டிங் கட்டக்கூடிய ஒர்க்கை நம்ம 2 ஸ்டேஜாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டேஜ்னு நம்ம வச்சுக்கலாம், ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கு. இன்னொன்று ஃபினிஷிங் ஒர்க்கு இல்லைனா நான் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கு நம்ம பிரிக்கலாம். இதில் ஸ்ட்ரக்சரல் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிமெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய எல்லா ஒர்க்குமே ஸ்ட்ரக்சரல் ஒர்க்குன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு ஒரு இன்ஜினியரோட சப்போர்ட் கம்பல்சரி உங்களுக்கு வேணும். எதுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் மார்க்கிங்லேருந்து பூசி முடிக்கிற வரைக்கும் அது பில்டிங்கோட லைஃபை குறிக்கிறது, பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை குறிக்கிறது. அதனால ஒரு ப்ராப்பரான இன்ஜினியர்கிட்ட ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரல் டிசைன் வச்சு அந்த டிசைன் படி அந்த வீடை பூசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கம்பல்சரி ஒரு இன்ஜினியரோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்குக்கு. அது இப்போ நான் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்குன்னு ஃபினிஷிங் இல்லைனா நான் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்குன்னு பார்க்கும்போது டைலிங் ஒர்க்கு, பெயிண்ட் ஒர்க்கு, வீட்டுக்கு பண்ணக்கூடிய டோர் ஃபிட்டிங்ஸ் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இது எல்லாமே நம்ம ஃபினிஷிங் ஒர்க்கு, நான் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு இன்ஜினியரோட கைடன்ஸ் உங்களுக்கு இருந்தால் போதும். அவர் டோட்டலாக அதை பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவரோட கைடன்ஸை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டால் போதுமானதாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஒர்க்குக்கு ஒரு இன்ஜினியரோட சப்போர்ட் கம்பல்சரி வேணுங்கிறதுக்காக நீங்கள் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக ஒரு இன்ஜினியர்கிட்ட டோட்டல் கான்ட்ராக்டுகளை ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கை மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டைலை பில்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருந்திருப்பீங்க. அப்போ ஒரு ரேட்டுக்கு நம்ம டைலுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் கடைக்கு போகும்போது வேறு ஒரு ரேட்டில் நீங்கள் டைலை பார்த்துட்டிங்கன்னா அது நீங்கள் பேசிகிட்டு இருக்கணும். அதுக்கான வேரியேஷன்ஸை நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய் முடியலாம். அதுவே அடுத்து ப்ளம்பிங்க்கு போகும்போது இன்ஜினியர் ஒரு டிசைனை காமிப்பார். உங்களுக்கு அந்த டிசைன் பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் வேறு டிசைனுக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. அதுக்கான அந்த ஃபினான்சியலை வந்து நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்ககிட்ட அந்த காசு இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கு, ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் கையில் இருக்கிற ஃபினான்ஸை டிபெண்ட் பண்ணி என்ன மாதிரியான பிராண்டு போய்க்கலாம், என்ன மாதிரியான டிசைன்ஸ் போய்க்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். வித் இன்ஜினியரிங் கைடன்ஸோட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பெனியில் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கை மட்டும் ஓவரால் கான்ட்ராக்டை எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கை மட்டும் டோட்டல் கான்ட்ராக்ட் கொடுத்துடலாம், நான் ஸ்ட்ரக்சரல் ஒர்க், ஃபினிஷிங் ஒர்க்கில் நாமளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கை பார்த்து முடிச்சோடனே நான் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்குக்கு தேவையான லேபர் சப்போர்ட்லேருந்து அதுக்கு டெக்னிக்கல் கைடன்ஸ் எல்லாமே நம்ம இருந்து கடைசி வரைக்கும் இருந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஒர்க்குக்கு மட்டும்தான் அந்த நம்ம தம்ப்நெயிலில் சொன்ன அந்த மினிமம் 1500 அப்படிங்கிறது. இது பிளானை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும், குறையலாம், இல்லை அதிகமாகலாம். உங்ககிட்ட இருக்கிற பிளானு நம்ம அதுக்கான ஸ்ட்ரக்சரல் டிசைனை போட்டுட்டு இந்த அமௌண்ட்டு தான் ஆகும்னு நம்ம சொல்லலாம். நான் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்குக்கும் இப்போ ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கு நம்ம டிசிடியில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நான் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்குக்கும் நம்ம கைடன்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். கிரகப்பிரவேசம் முடிக்கிற வரைக்கும் நம்மளோட கைடன்ஸ் மூலிமா நீங்கள் கட்டிக்கலாம்.